வந்து எந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூக்கு வந்திருக்குன்னா ரிவர் இண்டி ஜென் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் ரிவ்யூக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வந்து கஸ்டமரோட யூசேஜ் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா இது வண்டி வாங்கி உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து 15 மாதம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸு அப்புறம் மளிகை கடை ஃபுட் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து கண்டிப்பாக ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம வந்து நம்ம இந்த ரிவர் இண்டியோட வந்து ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணணுனாலும் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிவர் இண்டி ஜென் 2 கஸ்டமர் ரிவ்யூக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வண்டி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்னா பிப்ரவரி 15 மாதத்துக்கு ஆச்சு. 5 மாதம் ஆச்சாண்ணா. ஓகே, நான் இப்போ எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா? 35,597 கிலோமீட்டர். ஓ, 35,597 கிலோமீட்டர். ஓகேண்ணா. இப்போ வண்டி வாங்கி நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாங்களா இல்லை அதுக்கு எது காஸ்ட்டாண்ணா? சர்வீஸ்ன்றது எலக்ட்ரிக் பைக்கில் பொறுத்தவரைக்கும் ஃப்ரீயே கிடையாது. ஓகே. பைசா தான். ஓ ஸ்டார்ட் போல்ட் நட்டு கூட ஃப்ரீன்றதே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ்ண்ணா விட்டுருக்கீங்க நம்ம வண்டியை? ஒரு 6-7 சர்வீஸ் விட்டுட்டேன். 6-7 சர்வீஸா? இப்போ ஒரு ஏத்தர்லாம் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு தானே ஒரு சர்வீஸ் தான். 60,000 கிலோ 10,000 கிலோமீட்டர் 2 சர்வீஸ், 30,000 கிலோமீட்டர் 2 சர்வீஸ் தான். 6 சர்வீஸ் எப்படி? 5000 கிலோமீட்டருக்கு தானே ஒரு சர்வீஸா இல்லை இதில் எப்படி? 5,000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ். ஓகே. 10,000 கிலோமீட்டர் 2 ஆச்சா? ஆமாம். 30,000 6 ஆச்சா? 35,000 இருக்குல்ல. ஓகே 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 சரி சரி ஓகே சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து நம்ம வண்டி எடுத்திருந்தீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓன் யூஸ்க்காக தான் எடுத்திருந்தீங்களா? ஓகே. வண்டி வாங்கி இப்போ வந்து நம்ம அல்ட்ராவைலெட் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அல்ட்ராவைலெட்டில் வந்து என்னென்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருந்தீங்க. அல்ட்ராவைலெட்டை விட இது எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க? அல்ட்ராவைலெட் தேர்ட் தான், இது செகண்ட். ஓகே. வந்து ஏத்தர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். ஆமாம் ஆமாம். செயின்றதுனால போனது. ஓ, செயின் டிரைவ்னால இந்த வண்டி சூஸ் பண்ணியிருந்தீங்களா? ஓ, நாய்ஸ் அதளவுக்கு கிடையாதா? ஓகே. வந்து டபுள்ஸ் போனா 1 கிலோமீட்டருக்கு 3% போகும். ஓகே. 1 கிலோமீட்டர் டபுள்ஸ் போனாலே நீங்கள் வாங்கினப்போ வண்டி என்ன ரேட் வந்துச்சு ப்ரோ? 145. 145 வந்துச்சா? இப்போ இந்த வண்டி வாங்கினா இப்போ டவுன் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டிங்க? இஎம்ஐ வாங்கியிருந்தீங்களா? 30,000 இஎம்ஐ தான். இப்போ இஎம்ஐயில் வாங்கினா பார்த்தீங்கன்னா 30,000 ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லிக்கிறாங்க அண்ணாட்ட. சிபில் பேஸ் பண்ணி. ஓகே. ஓகே ஓகே. இது வந்து அண்ணா நகர் ஷோரூமில் வாங்குங்க. வாங்கலாமா வேண்டாமா? ஓகே. சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும். ஓகே. வண்டி குவாலிட்டி, வண்டியோட பில் குவாலிட்டி பற்றி இப்போ பேசலாம். வண்டியோட பில் குவாலிட்டி வந்து பிரேக்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிரேக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே. 2 பிரேக்குமே நல்லா இருக்குது. சிபிஎஸ் பிரேக்கு தானே கொடுத்துருக்காங்க. இதிலே போட்டுருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், லைட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லைட் இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது. வண்டி ரக்கட்டாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓ, நம்ம ஹோண்டா ஆக்டிவா எப்படி பழைய மாடல் வந்து இரும்பு எப்படி அந்த மாதிரி சட்டக் மாதிரி பழைய வண்டி மாதிரி. ஓகே. அந்தளவுக்கு வந்து பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ வண்டி பிரேக்கிங்லாம் வந்து 2 பிரேக்குமே உங்களுக்கு போத்து நல்லா இருக்கா? இப்போ டயர் வந்து என்ன ரொம்ப தேஞ்சு போன மாதிரி இருக்குது உங்களுக்கு? இதே கண்டிஷனில் ஏத்தரில் நான் வச்சுருந்துருக்கேன். ஓகே. 105 கிலோமீட்டர் ஜென் 3ல எனக்கு 60 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு குறைச்சி 40 கிலோமீட்டர் ட்ராப் ஆச்சு. ஓ, வண்டி வாங்கி வரைக்கும் ரேஞ்சு ட்ராப் ஆகல, ரேஞ்சு கரெக்டாக இருக்குது. ரேஞ்சு வரைக்கும் இப்போ வரைக்குமே 2-3 கிலோமீட்டர் கூட குறையல. இவ்வளோ தேஞ்சுமே இந்த லெவல் தேஞ்சு ஏத்தரில் வண்டி ஓட்ட முடியாது. ஓ, வந்து 50% மேலே ரேஞ்சு அடி வாங்கிடும். ஓகே ஓகே. இது செயின் டிரைவர்னால அதனாலயா இல்லை வண்டியோட குவாலிட்டியா? இப்போ நீங்கள் 35,000 கிலோமீட்டர் கிட்ட வண்டி ஓட்டிருக்கீங்க. இது வரைக்கும் டயர் மாற்றலை. உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு காசு கொடுத்து பே பண்ணதே எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு 5-7 சர்வீஸ்னா ஒரு 7,000 ரூபா, செயின் ஒரு 2,000 ரூபா, ஓகே. 3,000 ரூபா, 10,000க்குள்ள எக்ஸ்பென்ஸ் இருக்கும். 35,000 கிலோமீட்டர் ஓட்டியே உங்களுக்கு வந்து 10,000 ரூபா தான் வந்திருக்கு அமௌண்ட்டு ஸ்பேரும் எல்லாம் சேர்த்து. எக்ஸ்பென்ஸ் ஜெனரல் சர்வீஸும் ஸ்பேர் பரவாயில்லையே. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மற்ற இவி வண்டி விட இது வந்து ஸ்பேர் வந்து நல்லா இருக்குது. வேறு சர்வீஸ் சென்டர்லாம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா பக்கா பண்ணி தரேன். ஒரு இன்னைக்கு சொல்கிறாங்க 2 நாள் ஒரு நாள் லேட் ஆகுது. ஓ, சர்வீஸ் புக் பண்ணிட்டு போகணுமா புக் பண்ணாமல்? ஃபோன் பண்ணி தான் போகணும். ஆன்லைன் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு போகணும். இப்போ சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு நீங்கள் அண்ணா நகர் தான் வண்டி எடுத்திருந்தீங்க. உங்களுக்கு வந்து வண்டி சர்வீஸ் விட்றதுக்கு எங்கே போவீங்க? எந்த இடம்? பாடி சரணா ஸ்டோர் கிட்ட. ஓகே. வேறு வண்டி வந்து உங்களுக்கு இப்போ சிங்கிளாக ஓட்டுறீங்களா? சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா? லாங் எங்கேயும் போயிருந்தீங்களா? இது வந்து புதுசாக பெட்ரோல் வண்டி வந்துட்டு இது ஓட்டும் போது பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ரீஜென்ரேட்டிவ் மோடு. ஓகே ஓகே. ரீஜென்ரேட்டிவ் மோடுன்றது 97% ஸ்டார்ட் ஆகும். அல்ட்ரா வயலட்ல 90% தான் ஸ்டார்ட் ஆகும். 89 தான் ஸ்டார்ட் ஆகும் அல்ட்ரா வயலட்ல. ஓகே. ரீஜன் மோடு சொல்கிறீங்களா? ரீஜன் மோடு எப்படி 1 2 3 அந்த மாதிரி நம்ம அல்ட்ரா வயலட் மாதிரி டிஃபால்ட்டாக ஒரே ரீஜன் மோடு தான். அதனால் வந்து ரீஜன் இருக்கனால உங்களுக்கு பேட்டரி வந்து கிலோமீட்டர் எது எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா? இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா? இப்போ எக்கோ மோட், இதில் எக்கோ மோட் இருக்கா எப்படி?
எக்கோ மோட்ல 120 கிலோமீட்டர் தரும். ஓ ஐடிசி ரேஞ்ச் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க ஷோரூமில்? ஐடிசி எவ்வளோ சொன்னாங்க தெரியல, ஐடிசி எவ்வளோ சொன்னாங்க தெரியல. ஓகே 120 110 சொன்னாங்க, 120 தருது. ஓகே வண்டியோட வெயிட் எவ்வளோ தெரியலையா ப்ரோ? மற்ற வண்டி ஓட்டுறதை விட இப்போ ஈவி வண்டியில் வந்து நான் உங்களுக்கு ஃபுட்ரெஸ்ட்லேருந்து எல்லாம் காலு கீழே வைக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்டாண்டு சைடு இது வந்து நீங்கள் தனியாக அங்கே வாங்குனீங்களா இல்லை? 1500 ஓகே. ஸோ வண்டி பில்டு குவாலிட்டியில் எல்லாம் நல்லா இருக்குது. இது என்ன? இது வந்து ஒரு வண்டி இடிச்சது, ஆக்சிடென்ட் ஆனது. ஓ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஓகே என்ன இஷ்யூ அது? என்னால் உடம்புல நம்ம மேலே ஃபால்ட்டில் அவங்க வந்து இடிச்சிட்டாங்க. அந்த வண்டி தான் பிளாட்டினம் பைக்கு, அவங்களுக்கு தான் ஃபால்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு எது ஒன்றும் ஆகலை. ஓகே இப்போ என்னென்ன மோடு இருக்குது ப்ரோ இதில்? இப்போ வந்து இது எக்கோ மோடு 73% 90 கிலோமீட்டர் தருது. அதான் 120 கிலோமீட்டர் தரும். 100% 120. வண்டி வாங்கி 1.5 வருஷம் ஆகி அப்படியே அதே மாதிரி ரேஞ்சு நல்லா தருது. இது பிரச்சனை இல்லை. இப்போ சார்ஜ் இவ்வளோ இருக்குனால எவ்வளோ கிலோமீட்டர்? இது என்ன மோடு ப்ரோ? இது ரைட் மோடு 73% 72 கிலோமீட்டர். அடுத்து பேலஸ்டிக் ரஷ் மோடா? பேலஸ்டிக்கா ரஷ் மோடு அதான் அந்த வண்டியோட மோடு மாதிரி சொல்றீங்க. ஓகே இது ரஷ் மோடில் பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் போகுது. அவ்வளோதான் 3 மோடு தான். ஆமாம். மற்றபடி இது என்னது பார்க்கிங்? இது ரிவர்ஸ். ஒரு ரிவர்ஸ் கீதா? ஆமாம் ரிவர்ஸ். இது அப்படியே ரிவர்ஸ். இது கில் சுவிட்சா இல்லை என்னது? கில் சுவிட்ச் ஆன் ஆஃப். இது மோடு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே இது இந்த பில்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு. சுவிட்ச் குவாலிட்டி மிரர் குட்டியாக இருக்கே உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படி தான் நினச்சோம். ஓகே அது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஓ சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வியூ நல்லா தெரியுதுன்றீங்களா? அந்தளவுக்கு இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ வைப்ரேஷன் ஆகி மிரர்லாம் தெரியாமல் அந்த இஷ்யூலாம் இல்லையா? நல்லா இருக்கு. ஓகே உங்களுக்கு கால்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஃபுட்ரெஸ்ட்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே இது எதுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு? சைடு கார்டு அதெல்லாம் நல்லா இருக்கா? அது வச்சு தெரிஞ்சா யூஸ். வேறு இந்த வண்டியில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓ அந்த பப்ளிக் சார்ஜர்னு கொண்டு வரலையா? நீங்கள் பேட்டரி வாரண்டி போட்டுருப்பீங்கல்ல? எத்தனை வருஷம் எத்தனை கிலோமீட்டர் வாரண்டி? இப்போ 3 வருஷம் இல்லை 30,000 கிலோமீட்டர். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்த ரிவரண்டி வந்தப்போ புதுசில் அந்த இதை முடிஞ்சிருச்சு. இப்போ பேட்டரிக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஓகே ஓகே வேறு சார்ஜ் போட இடம் எந்த சைடு இருக்குது ப்ரோ? சார்ஜிங் போர்ட்டில் வந்து நல்லா ஏதாவது சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்கா தனியாக? உள்ளே இருக்கும். ஓ இந்த புஷ் பட்டன் மாதிரி இருக்கா? ஓ இதை இழுத்தா இதை புஷ் பண்ணி இப்படி இழுத்தா இங்கே நல்லா சூப்பராக இருக்குப்பா. ஓப்பன் ஆகும். ஓ அதுக்கப்புறம் சார்ஜர் சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. மற்ற ஈவி பைக்கோட இது நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. குவாலிட்டியாக இருக்குது. கார் மாதிரி நல்லா இருக்குது. ஓகே இப்போ வண்டி வாங்கினதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமே? சர்வீஸ் சென்டரில் எந்த இஷ்யூமே இல்லையா? அந்த பக் இஷ்யூ சர்வீஸ் சென்டரில் மெயினாக சாஃப்ட்வேர் கிடையாது வண்டியில். ஓ சாஃப்ட்வேர் இஷ்யூவே எந்த இது கிடையாதா? வேறு இந்த இதில் பக் இஷ்யூ எதுவும் டிஸ்பிளே இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? நான் கோயம்புத்தூரில் வந்து வண்டியில் வந்து இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, வண்டி ஆன் ஆகலை அந்த மாதிரி இஷ்யூ சொல்லிட்டு இருக்காங்களே. எனக்கு இஷ்யூ இல்லை, Gen 2ல இஷ்யூ இல்லை. ஓகே வண்டி வாங்கினதுலேருந்து எந்த இஷ்யூ உங்களுக்கு வண்டியில் வந்தது கிடையாது? வண்டியில் வந்து ப்ளூடூத்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அதில் இஷ்யூ வருதான்னு தெரியல. ஓகே அந்த இஷ்யூ இல்லை. சர்வீஸ் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு நான் எந்த குறையும் இல்லாமல் நல்லா பக்காவாக பண்ணி தந்துடுறாங்களா? சர்வீஸில் அப்பப்போ தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிடுறானுங்க, திருப்பி ரெண்டாவது அலையிற மாதிரி. சர்வீஸ் சென்டரில் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது வண்டி. ஆனால் சர்வீஸ் சென்டர் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பார்க்காட்டினாலும் ஒரு வண்டி வந்து நல்லா இருக்கா? வண்டி பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. வண்டிலையும் எந்த பிரச்சனையும் வரல. அப்போது ஃபேமிலி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து இந்த போபோவில் எதோ சொல்லியிருந்தாங்களே 2500 கிட்ட இங்கே மாட்டுற மாதிரி, அது நல்லா இல்லை. அதுக்கு இதே வாங்கி மாட்டிடலான்றீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மிரர் ஃபிட்டிங் வந்து மாட்டியிருக்காங்க. இது 250 தான், ரோட் சைடு ஷாப்பில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கினா மாட்டிக்குவாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி வாங்கணுன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து வாங்கலாம் சொல்லிட்டு சூஸ் பண்ணுவீங்க? கடைக்காரங்க வாங்கலாம். ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஃபேமிலி யூஸ்க்கு, ஃபேமிலியில் 2 குழந்தைங்க இருக்காங்க போகலாம். ஹஸ்பண்டோட குழந்தைங்க நல்லாயிருக்கும். வேறு அங்கே ஷோரூமில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் மாட்டலையா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கிறது சைடு ஸ்டாண்டு தவிர வேறு எதுவும் மாட்டலாம். ஓ சைடு ஸ்டாண்ட் மட்டும் தான்? சைடு ஸ்டாண்ட் மட்டும் தான் மாட்டேது. ஓ அது நீங்கள் அங்கே தான் மாற்றுறீங்களா? ஆமாம். ஓகே ஷோரூமில் 1500 வருது. வெளியில் மாட்டிங்கன்னா இதோட கம்மியாக வந்திருக்கும்ல? அது சைஸ் இருக்குமான்னு தெரியல. ஓகே ஓகே அதனால் குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல, அதனால் வாங்கலை. ஓகே மெயினாக நம்ம எல்லா வண்டியோட இதுனா சென்ட்ரல் ஸ்டாண்ட் இருக்குது. ஆமாம் ஈவி வண்டியில் சென்ட்ரல் ஸ்டாண்டே இருக்காது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம செயின் லூப் பண்ணுற மாதிரி அதில் ஓப்பனாக இருக்கான்னு தெரியல, அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னா இப்போ மற்ற பெட்ரோல் ஈவி வெஹிக்கிள் மாதிரி ஸ்டாண்ட் போட முடியாது. ஸோ இந்த ஈவி வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கனால நல்லா இருக்குது.
ஸோ பிரேக்கும் வந்து ரெண்டுமே டிஸ்க்கு குத்துக்கிறாங்க, அதனால் நல்லாயிருக்கு. டயரும் நல்லா சூப்பராக இருக்குது. எம்ஆர்எஃப் தான், ஜேப்பர் குத்துக்கிறாங்க. ஸோ வண்டி வந்து எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒன்லி வந்து சர்வீஸ் சென்டர் இஷ்யூ மட்டும் தான் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு பார்க்கல அப்படின்னு. ஸோ பில்டு குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே. ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ ரிவ்யூ கொடுத்ததுக்கு.